இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க பிஜேபி. ஆனால் ராகுல் காந்தி பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட இன்னைக்கு இணையத்தை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் மாறி இருக்கு. ராகுல் காந்தி நேற்று பண்ண ஒரு விஷயம் தான் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடே இன்னைக்கு வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. சமூக வலைதளங்களில் எல்லாரும் கொண்டாடி தீக்குறாங்க. அந்த ஒரு அரவணைச்சுக்கிறார். இப்போ ராகுல் காந்திட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, யாரை குழந்தைகள் பெண்கள் எல்லாத்தையும் பிரியங்காட்ட எப்படி அவர் அணுகிறாரோ அதே மாதிரியான அணுகுமுறை எல்லா குழந்தைகள்ட்டையும் பெண்கள்ட்டையும் பண்ணுறாங்க. பக்கத்தில் வாங்க 2 பேரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரவணைப்பு இருக்கு இல்லையா, ஒரு அண்ணனை போல ஒரு அப்பாவை போல அந்த பெண்கள் மத்தியில் அரவணைப்பு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. பெண்கள் மத்தியில் ராகுல் காந்தி இன்னைக்கு ஏதோ ஒரு உயரத்துக்கு போயிட்டு நிற்கிறார் தமிழ்நாட்டில். இந்த பக்கம் அதே நாளில் அதே வேளையில் இந்த பக்கம் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மதுரையில் ஒரு ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறாரு. இது ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப சைலண்டாக போயிடுச்சு. ஒரு சாதாரணமாக வந்து இறங்கி போனார். இதில் என்னென்னா, மக்கள் யதார்த்தத்தையும் உண்மையும் பிரித்து பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். அதான் ராகுல் காந்தி அந்த மேடையிலே சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏமாத்திட முடியாது. காங்கிரஸ் ஒரு கட்சியே கிடையாது, நாங்கள் அழிச்சிட்டோம், பாஜக மட்டும்தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இருந்து அவர் மீண்டு வந்ததை எப்படி பார்க்குறீங்க? பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாரு, நாங்கள் 400 இடத்துல ஜெயிப்போம். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், 100 நாளில் ஃபஸ்ட்டு 100 நாளில் நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேசுகிறாங்களா? தேர்தல் தேதி அறிவிக்கிறது முன்னாடி வரைக்கும் 400 சீட் இருந்தாங்க. ஒரு பயம் வந்திருக்கு. பயம் வந்து தானே ஆகணும். இன்றைக்கி அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் உள்ள உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தொடர்ந்து பிரச்சாரங்களை பார்த்துட்டே இருப்பீங்க. ரோட் ஷோ அப்படின்னு ஒன்று நடந்துச்சு டி நகரில். அவ்வளோ செலவு பண்ணி பூக்கள்லாம் அலங்கரித்து மக்கள்லாம் வந்துட்டு வெள்ளம், அதாவது மக்கள் வெள்ளம் வந்து மோடி எங்கே இருக்காருன்னே தெரியலன்ற அளவுக்குலாம் வந்து பேசினாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் பேரிகேடை தாண்டி போயிட்டு ஒரு ஸ்வீட் கடையில் ஒரு 1/2 கிலோ மைசூர் பாக்கு வாங்கி இந்த ரோட் ஷோவை பாருங்கள், என் மைசூர் பாக்கை பாருங்கன்ற மாதிரி அப்படியே டோட்டலாக மாற்றிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள். நேற்று அவர் பண்ண விஷயம் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க பிஜேபி. ஆனால் ராகுல் காந்தி பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட இன்றைக்கி இணையத்தை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் மாறி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்க மக்கள் வெள்ளத்தில் பிரதமர் நீந்தி போனார்னு. மக்கள் வெள்ளம்லாம் இல்லை, அங்கே கூட்டமே போலீஸ் அதிகமாக இருந்துச்சு. நான் அந்த பகுதியெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தேன். போலீஸ் அதிகமாக இருந்தது. அந்த கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களை வெளியில் நிப்பாட்டிருந்தாங்க. ஒரு க்ரௌட் காட்டுறதுனால அவர் சொல்ல ஓப்பனாக சொன்னால் அது பயங்கர மூட் அவுட்டில் தான் போயிடுச்சு அவங்களுக்கு. அந்த நடந்த ரோட் ஷோ, சென்னையில் நடந்த டி நகரில் நடந்த ரோட் ஷோ வந்து பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல. அது மாதிரி தான் அவங்க நடத்தக்கூடிய ரோட் ஷோவாக இருக்கட்டும், மீட்டிங்காக இருக்கட்டும், பெருசாக கூட்டம் சேர மாட்டேங்குது. காலி சேரில் தான் பண்ணுறாங்க. காலி சேரை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய பணபலம் படைபலத்தோடு இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட மக்கள் தன்னெழுச்சியாக சேர்றதில்லை. ராகுல் காந்தி நேற்று பண்ண ஒரு விஷயந்தான் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடே இன்றைக்கி வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. சமூக வலைதளங்களில் எல்லாரும் கொண்டாடி தீக்குறாங்க. என்ன தான் செஞ்சார் அப்படின்னா, பெருசாக ஒன்றுமே பண்ணல. பெருசாக ஆவேசமான உரையோ, நான் அந்த மாதிரியான வாக்குறுதியோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்து மொத்தமாக மாற்றிடணும் அப்படின்னு எதுவுமே சொல்லலாம். அவர் வாட்டுக்கு ஒரு ஜீனு, ஒரு டிஷர்ட்டு, ஷேவ் பண்ணாத ஒரு தாடி, ஒரு இதில் திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு போகிற வழியில் நின்று அந்த டிவைடரை தாண்டி போய் ஒரு ஸ்வீட் கடையில் ஒரு ஸ்வீட்டை வாங்கினார். இதுதான் மேட்ரு. இது ஒன்றுமே இல்லை. இதை வந்து பெருசாக சொல்லக்கூடிய விஷயமே இல்லை. ஒரு முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர், ஒரு எம்பியாக இருக்கிறவர் ஒரு கடையில் ஸ்வீட் வாங்கினார். இதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய பேசுவார். என்ன பண்ணார் அப்படின்னா, வண்டி போயிட்டுருக்கு, ஒரு டிவைடரை தாண்டி அங்கே உள்ளே போகிறாரு. அந்த கடையில் இருக்கவங்கலாம் பேசுகிறோன்னே எல்லோரும் நாங்கள் யாருமே தெரியாதுங்க, ஒரு திடீர்னு வண்டி வந்து நின்றுச்சு. யாரோ அந்த லோக்கலில் இருக்க கட்சிக்காரவங்க யாராவது 2 பேர் கடைக்கு ஸ்வீட் வாங்க வரான்னு பார்த்தா ஒரு ஜீன், ஒரு டிஷர்ட் போட்டு வந்து வந்தார். பார்த்தா ராகுல் காந்திக்கு பின்னாடி தான் மற்ற போலீஸ் செக்யூரிட்டியில் வர்றாங்களாம். ஓகே, இவர் தான் முன்னாடி போயிருக்கிறாரு. அவங்களுக்கு பயங்கர ஷாக். அந்த கடையில் இருக்கவங்களுக்கு பார்த்துட்டு ஸ்வீட் வாங்கிக்கிறாங்க. ஸ்வீட் வாங்குறப்ப பார்த்துருப்போம், கேட்குறாங்க யாருக்கு வாங்கியிருக்கீங்கன்னா, என் பிரதர் ஸ்டாலினுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு. வாங்கிட்டு அப்புறம் அந்த லேடிஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்றாங்க, வாங்கன்றாரு. அந்த ஒரு அரவணைச்சிக்கிறாரு. இப்போ ராகுல் காந்திட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, யாரை குழந்தைகள் பெண்கள் எல்லாத்தையும் பிரியங்காட்ட எப்படி அவர் அணுகிறாரோ அதே மாதிரியான அணுகுமுறை எல்லா குழந்தைகள்ட்டையும் பெண்கள்ட்டையும் பண்ணுறாரு. அவங்க ஒரு என்ன பெரிய வீட்டு பையன், ஒரு எம்பி, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது அவர் உடைக்கிறார். அங்கே பக்கத்தில் வாங்க 2 பேரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரவணைப்பு இருக்கு இல்லையா, ஒரு அண்ணனை போல், ஒரு அப்பாவை போல் அந்த பெண்கள் மத்தியில் ஒரு அரவணைப்பு வந்து
இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. பெண்கள் மத்தியில் ராகுல் காந்தி இன்னைக்கு ஏதோ ஒரு உயரத்துக்கு போயிட்டு நிற்கிறார் தமிழ்நாட்டில். ஓகே, ஒரு பெரிய ஒரு உயரத்தில் நிற்கிறாரு. நேற்று அவர் செஞ்ச ஒரு செயல் வந்து இன்னைக்கு பெருசாக போகுது. இது மட்டும் கிடையாது, தொடர்ந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றப்பெல்லாம் வந்து இதாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அதே நாளில் அதே வேளையில் இந்த பக்கம் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மதுரையில் ஒரு ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறாரு. இது ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப சைலண்டாக போயிடுச்சு. இவர் சாதாரணமாக வந்து இறங்கி போனார். இதில் என்னென்னா, மக்கள் யதார்த்தத்தையும் உண்மையும் பிரித்து பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். அதான் ராகுல் காந்தி அந்த மேடையிலே சொல்கிறார், தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏமாத்திட முடியாது, நீங்கள் எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் மக்களுக்கு. இது இந்த விஷயத்தை பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருந்தார். பிஜேபியை பார்த்து நீங்கள் ஒரே ஒரு தொகுதி வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சு காமிங்க பார்ப்போம் அப்படின்னாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் யதார்த்தத்தையும் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அரசியலையும் மதத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதான் சொன்னார், நீங்கள் வந்து வடை பிடிக்கின்றீங்க, தோசை பிடிக்குன்னு சொல்லிட்டு போகிறீங்க, ஆனால் அங்கே போய் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு பேசுகிறார். அதாவது அவர்களுடைய அரசியல் ஒரு 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 போலியான ஒரு அரசியலாக இருக்குது, இவருடைய அரசியல் ஒரு உண்மையாக இருக்குங்கிறது தான் நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ராகுல் காந்திக்கு தொடர்ந்து இந்தியா முழுவதுமே இப்போ இந்த பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு பெண்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில், இந்த படிக்கக்கூடிய இது மத்தியிலலாம் வந்து நிறையா ஒரு செல்வாக்கு கூட்டியிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு காலேஜில் கூட ஒரு மீட்டிங்கில் பேசினார், ராகுல் சார்னு ஒரு அந்த வீடியோ நிறையா சோஷியல் மீடியாவில் ராகுல்னே கூப்பிடுங்க, ராகுல் கால்மி ராகுல், என்ன ராகுல்னு கூப்பிடு, சார்னு கூப்பிடாது அப்படிங்கிறார். இந்த ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய அளவில் போகுது. ரெண்டாவது ஒரு ஆடம்பரமான ஒரு வாகனத்தில் ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணி ஒரு ஃபுல்லாக மேக்கப் போட்டு முன்னாடி 50 கேமரா பின்னாடி 50 கேமரா போட்டு ஒரு போலீஸ் பாதுகாப்போட பல கோடியை செலவழித்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டீமை போட்டு வேலை பார்த்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய நிகழ்ச்சி பெருசாக ரெடி பண்ணல. சாதாரண ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்காரு, ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, சேவ் பண்ணாத ஒரு 10 நாள் சேவ் பண்ணாத ஒரு தாடி, இறங்கி போகிறாரு, கேஷுவலாக போகிறாரு, கேஷுவலாக வர்றாரு, மக்களை பார்த்துறாரு, கனெக்ட் ஆகுறாரு. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு ஒரு புதுசாக இருக்குது, பிடிக்குது, ஒரு உண்மை இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ சப்போர்ட் சொல்கிறீங்க, ஆனால் கடந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்துட்டு மோடி திரும்பி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் முகம் யார் அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவரும் பெருசாக வந்து வெளியில் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கும்போது பண்ணக்கூடிய சின்ன விஷயமே இவ்வளோ வைரல் ஆகுது அப்படின்னும் போது ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தவற விட்டுட்டு இப்போ இந்த யாத்திரை போனது கிட்டத்தட்ட அவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்காரு, அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமோன்னு தோணுதா சார்? இல்லை, காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசல் இருக்குது. அது காங்கிரஸ் கட்சியும் உட்கட்சி பூசலையும் பிரிக்க முடியாது. அகில இந்திய அளவில் ஒரு பெரிய தலைகள், ஒரு பல தலைகள் இருந்துச்சு உள்ள. அது ராகுல் காந்தியை ஒரு பெரிய அளவில் பிளாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை மீறி தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை போனார். பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு, பாரத் ஜோடோ யாத்திரைக்கு முன்னாடி முன்பின் நீங்கள் பார்க்கணும். அதற்கு பிறகு ராகுல் காந்தியினுடைய வேகம் பெருசாக இருக்கும். அதற்கு பிறகு தான் பிஜேபி ராகுல் காந்தியை டார்கெட் பண்ணே ஆரம்பிச்சது. வயநாடு தொகுதியினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவருடைய வீட்டை பிடுங்கினாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோடோ யாத்திரைக்கு பிறகு தான் ராகுல் காந்தியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு எதிரியாக நினைக்கல, பப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அசால்ட்டாக நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த யாத்திரைக்கு பிறகு வந்து ராகுல் காந்திக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு, எழுச்சி, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை பார்த்துட்டு இதை வளர விடக்கூடாதுன்னு தான் நேரடியாக அவங்க தாக்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து அது நடந்துச்சு. அதற்கு பிறகு தான், அதற்கு முன்னாடி நீங்கள் ஏன் ராகுல் காந்தி பண்ணலன்னா, உள்ள கட்சிக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனைகள். எப்பவுமே காங்கிரஸ் கட்சிக்கும் உள்கட்சிக்கும் இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து கோஷ்டி பூசல் இருந்துகிட்டே இருக்கும். அகில இந்திய அளவுலேயும் இந்த கோஷ்டி பூசல் இருக்குது. ராகுலுடைய வளர்ச்சியை வளரவிடாமல் உள்கட்சிகளே சில பேர் அமுக்குனாங்க. அந்த கலைகள்லாம் இப்போ எடுக்கப்பட்டு ராகுலுடைய கை ஓங்கி நிற்கிது இன்னைக்கு. கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டை சொன்னீங்க. அவர் ஆக்சுவலி இந்தியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வரும்போது வில்லேஜ் குக்கிங் சேனலோட வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பண்ணார். ஸோ அது வந்து அவங்க பார்த்துட்டு இவர் என்ன போய் சமைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ட்ரால் பண்ணாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பிஜேபியிலேருந்து. ஆனால் அது அவருக்கு எந்த இடத்த போய் கொடுத்துச்சு அப்படின்னா, இவ்வளோ இறங்கி வரக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு தலைவராக வந்து காங்கிரஸில் இருக்கார் அப்படின்ற மாதிரி. எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, என்னதான் வந்து இந்த பக்கம் பெருசாக பண்ணிட்டு இருந்தாலும் அவர் தன்னை எளிமையினால் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? வெற்றியோ தோல்வியோ அதான் ரெண்டாவது விஷயம், விட்டுருங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு ஜெயிக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு, ஆகாம போகிறாரு, மக்கள் மனதில் இடம் பிடித்தார். இன்னைக்கு ராகுல் காந்தி வந்தால் ஒரு பெரிய எழுச்சியான ஒரு கூட்டம் பின்னாடி வருதுங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த குக்கிங் வில்லேஜ் சேனல் பார்த்துருப்போம். இந்த உப்பு தயிர் தயிர்ங்கிறது ஒரு பெரிய, நேற்று அதே வேலை தான் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த ஸ்வீட் கடைக்குள்ளே போயிருக்கிறாரு. அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் பெருசாக படிப்பு இருக்காது அவங்களுக்கு. அவங்கள்ட்ட வந்து நம்ம இங்கிலீஷோ ஹிந்திலேயோ பேசினா புரியாது. இவருக்கு தமிழ் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசியிருக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க பேசுகிற கொடுக்குறாங்க, பேட்டிலாம் கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட தமிழ்லேயே பேசுகிறாங்க. என்ன வேலை தடுமாறி அவருக்கு தெரிஞ்ச தமிழில் அவங்கள்ட்ட பேசுகிறாராம். கூட இருக்க நம்ம செல்வ பிறந்த இது மாதிரி அட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு கேட்குறாராம், இதுக்கு என்ன சொல்லணும், இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட தமிழில் பேசுகிறாரு. வணக்கம் சொல்கிறாராம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாராம். முடிஞ்ச அளவுக்கு தமிழ் ட்ரை. ஆனால் எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு இங்கிலீஷோ ஹிந்தியோ தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நான் பேசணும் அப்படின்னு உண்மையாகவே ட்ரை பண்ணுறேன்.
இது வந்து ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்குது. அதாவது இன்னைக்கு நேற்று ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பத்திரிகையாளர் சமஸ் எழுதியிருந்தார். அது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு முறை ராகுல் காந்தியினுடைய வீட்டை எடுத்தது பிறகு இவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ ஒரு விஷயத்தை என்கிட்ட பதிவு பண்ணார் முதலமைச்சர். அதாவது நேருனுடைய பேரன், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டையே நாட்டுக்காக கொடுத்த நேருனுடைய பேரனுக்கு அலாட் பண்ண ஒரு வீட்டை இன்றைக்கி பிடிங்கிருக்காங்க. இன்றைக்கி எல்லா வழியிலையும் அவரை கார்னர் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் முதலமைச்சர் அப்படின்னு அவர் அந்த சம்பவம் நடந்ததை ஒரு பதிவாக பண்ணியிருக்காரு. இது என்னென்னா, இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இப்போ உள்ள இணக்கமாக இருக்குது. ஓகே, இந்த நேற்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் யாரையுமே நான் இது வரைக்கும் பிரதர்னு கூப்பிட்டதில்லை. அரசியலில் நான் யாரையும் பிரதர்னு கூப்பிட்டதில்லை. நான் வந்து என்னோட எல்டர் பிரதர் பிரதர்னு நான் கூப்பிட்றேன்னு ஒரு பெரிய ஒரு அறவாரமான ஒரு எழுச்சியாக இருந்தது. இது சொல்லப்போனால் என்னென்னா, ஓப்பனாக சொல்லணும்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கி செலவு வந்து என்ன சொல்கிறார், எங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது, பொதுமக்கள் கொடுக்குற காசு, மற்ற கட்சி நிர்வாகிகள் கொடுக்குற காசை வச்சு தான் எலெக்ஷனை நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரங்களில் திமுகவினுடைய சப்போர்ட் இன்றைக்கி பெரிய சப்போர்ட். இன்றைக்கி ஏன் 10 சீட் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு யார் வேலை பார்க்க ஆள் இருக்கான்னு தொடர்ந்து பல கண்டனங்கள் வச்சா கூட முதலமைச்சர் இது ஒரு தேசிய கட்சி, இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் 9+ கட்சி சொன்னாங்க. இன்றைக்கி முழுக்க திமுகவினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் பெரிய அளவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி இதுக்கு முன்னாடி ரோட் ஷோ, இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை விதமான நிகழ்ச்சியிலையும் ஒரே ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸு மொத்தத்துக்கு காலி பண்ணிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவோட இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க ராகுல் காந்தியை. பிறக்கும் போதே சில பேர் வர வாங்கிட்டு பிறப்பாங்கன்ற மாதிரி பிறந்த ஒரு ஆள். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் நடக்காத அவமானங்களே கிடையாது. அதுவும் ரீசெண்டாக நடந்தது ரொம்ப பெரிய அவமானம். ஏன்னா ஒரு டைம் கூட கொடுக்காம உடனே காலி பண்ணணும், உடனே வெளியே போகணும்னு சொல்லும் போது ஒரு சின்ன ஸ்மைலோட வெளியே வந்துட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆள் அரசியலில் திரும்ப மீண்டெழுந்து வர்றது, காங்கிரஸும் ஒரு கட்சியே கிடையாது, நாங்கள் அழிச்சிட்டோம், பாஜக மட்டும்தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இருந்து அவர் மீண்டு வந்ததை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாரு, நாங்கள் 400 இடத்துல ஜெயிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஃபஸ்ட் 100 நாளில் இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்றதை நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, 2024 நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோம். 100 நாளில் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், 100 நாளில் ஃபஸ்ட்டு 100 நாளில் நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், 400 இடத்துல நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பேசுகிறாங்களா? தேர்தல் தேதி அறிவிக்கிறது முன்னாடி வரைக்கும் 400 சீட் இருந்தாங்க. ஒரு பயம் வந்திருக்கு அவங்களுக்கு. பயம் வந்து தானே ஆகணும். இன்றைக்கி அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் உள்ள உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு, சருகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் குஜராத்தில் அவருடைய சொந்த மாநிலத்தில் ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்தவங்க மேலே ஏதோ தவறாக பேசி அந்த மாநிலங்களில் பெரிய அளவில் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிராக்டர் ட்ராலி நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீடியோ, அதாவது ஒரு 10 நிமிஷம் போதும் அந்த வீடியோ. தொடர்ந்து டிராக்டர் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விவசாயிகள் தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக வேலை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஓட்டு போடாதீங்க. ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்தவர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு யூபியில் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு விவசாய சங்கங்கள் இந்த பக்கம், சிறுபான்மை மக்கள் ஒரு பக்கம், தலித் மக்கள் ஒரு பக்கம், தொடர்ந்து பல்வேறு இடங்களையும் உங்களுக்கு நெருக்கடி. ஆனால் அதை சமாளிச்சுட்டு எப்படி 400 இடத்துல ஜெயிக்க முடியும்? 60% மேலே ஆப்போசிட்டாக இருக்குது அகில இந்திய அளவில். இன்னைக்கு ஓகே, அகில இந்திய அளவில் 60% ஆப்போசிட்டாக இருக்குது. பல மாநிலங்களில் இவர் எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் யூபி எடுத்துங்க. யூபி தான் அவங்க பெருசாக டார்கெட் பண்ணுறாங்க. 80 தொகுதி நாங்கள் 80 தொகுதி நம்பிட்டு இருக்க யூபியில் ஒன்று நிலவரம் எப்படி இருக்குது? யூபியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்காக இருக்கட்டும், பட்டியலின சமூக வாக்காக இருக்கட்டும், ஜாட் சமூக வாக்காக இருக்கட்டும், யாதவா சமூக வாக்காக இருக்கட்டும், கொஞ்சம் ராஜ்பூத் இருக்காங்க, அவங்க அந்த சமூக வாக்குகளாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. நான் சொல்கிற இந்த 5மே மேஜரான வாக்கு வங்கி உள்ள ஒரு சமூகம். இந்த 5 சமூக வாக்குகளுமே இங்கே எதாக இருக்குது. எப்படி 80 சீட் ஜெயிக்க முடியும்? இந்த ராஜ்பூத் சமூகத்தினுடைய வாக்குகள் ராஜஸ்தானில் ஓரளவுக்கு இருக்குது, குஜராத்தில் ஓரளவுக்கு இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது, அந்த பகுதி பூரா இருக்கும். சீக்கியர்கள் அந்த பக்கம் ஹரியானா, பஞ்சாபில் அவங்க பெரிய அளவில் எதிர்ப்பில் இருக்கிறாங்க. இப்படி எல்லா பக்கமும் எதிர்ப்பு எப்படி ஜெயிக்க முடியும்? மகாராஷ்டிரா எடுத்துங்க. இப்போ பாரம்பரியமாக இருந்த சிவசேனா கட்சியை ஒன்றா உடச்சி சிதறடிக்க வச்சுட்டு, சிவசேனாவுக்குன்னு அங்கே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்போ பால் தாக்கரேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி, மராட்டியர்களுக்கு என்ற ஒரு முழக்கத்தை வச்ச ஒரு கட்சி, அந்த மக்களுக்கு சென்டிமெண்ட்டாக அட்டாச்சான ஒரு கட்சி. அந்த கட்சியை இன்றைக்கி உடச்சி சின்ன பண்ணமாக்கி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடச்சி சின்ன பண்ணமாக்கி வச்சுருக்கீங்க. அவர் கூட இருந்த அஜித் பவாரை கூட்டு போய் அங்கே துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சுருக்கீங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் கொதிக்க மாட்டாங்களா? மகாராஷ்டிராவோட நிலைமை தான். அதை காட்டிட்டு நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பாருங்கள். கர்நாடக மாநிலத்தில் உள்கட்சிக்குள்ளேயே போஸ்டர் எடியூரப்பா மாநில வேட்பாளராக போட்டிருக்காங்க. அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கிற ஈஸ்வரப்பா அங்கே போய் நிற்கிறாரு. லிங்காயத் சமூகம் சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அவங்க கர்நாடகாவில் பெரிய அளவில் இருக்குது. அந்த சமூகத்தினுடைய மடாதிபதி ஒரு வேட்பாளரை நீங்கள் நிறுத்தாதீங்க, அவர் மேலே அதிருப்தியாக இருக்குன்னு கேட்கல, அவரே நிற்கிறார். லிங்காயத் சமூகத்தினுடைய ஒரு மடாதிபதியே இன்றைக்கி வேட்பாளராக நிற்கிறார். இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்லையும் பிரச்சனை. தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம், தெலுங்கானா ஆந்திராவில் சொல்லவே வேணாம், கேரளாவில் சொல்லவே வேணாம், வட மாநிலங்கள் சொன்ன மாதிரி சொல்லவே வேணாம். உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போட்டிருக்கீங்க. டெல்லியாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், நார்த் ஈஸ்ட்டில் எடுத்துக்கோங்க, மணிப்பூர் இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. 400 இடம்ங்கிறது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஏன் சொல்கிறாங்க?
ஒரு மன ரீதியாக மக்களை ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், அடுத்து பிஜேபி தான் வரும், 4 இடத்துல வருவாங்க இப்படின்னு சொல்லிட்டே இருந்தோன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்கிற ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ பேசுகிறாங்களா, நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சர்களும் வந்துட்டு போகிறாங்க, மத்திய அமைச்சர்கள், பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போகிறாரு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? மக்கள் கூடுறாங்க எழுச்சியா? அவங்கள்ட்ட இல்லாத பணமா? எதுவுமே அன்றைக்கி வந்து பெருசாக வேலைக்கு ஆகலை. அப்போ மக்கள் யதார்த்தத்தையும் உண்மையும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் இவர் சொல்றதை அவர் நம்பாமல் இருக்கிறாங்க. ஓகே, பாஜக வெற்றி அடையும் போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் மீதான கோபம் தான் பாஜக வெற்றி அடைய செஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. 2வது முறை வந்து பிரதமர் ஆகும்போதும் அதே தான் சொன்னாங்க, ஏன்னா காங்கிரஸ் தவற விட்டுருச்சு அப்படின்ட்டு. இந்த வாட்டி வந்து பிஜேபியோ மேலக்க கோபமே வந்து காங்கிரஸ் ஜெயிக்க வச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையை வந்து உங்களை மாதிரி பல பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, தன்னெழுச்சியாக நிறைய யூடியூபர்ஸ், நிறைய தனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து வெளிநாடுகள் இருந்தால் கூட அவங்க காங்கிரஸ் பண்ணக்கூடிய, அதாவது காங்கிரஸ் வந்தால் எப்படி இருக்கும், பிஜேபி வந்தால் என்ன மாதிரி தமிழ்நாடு மாறும், இந்தியா எந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது காங்கிரஸ் வெற்றிக்கு வழிவகுக்குமா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வட இந்தியா ஊடகங்கள் முழுக்க அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. வட இந்தியா சமூக வலைத்தளங்களும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒரு அத்திப்புத்தாப்பட 2 பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. துருவரத்தியாக இருக்கட்டும், இந்த ராஜீவ் சந்தீப்பாக இருக்கட்டும், 2 பேரும் வந்து இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய இந்த 10 ஆண்டு காலத்தில் நடந்த விஷயங்களை பூரா பேசிகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து இது பண்ணுறாங்க. அது வந்து மில்லியன் கணக்கில் அந்த வியூஸ் போயிட்டு இருக்கு. அவங்க டெய்லி போடக்கூடிய வியூஸ் வந்து மில்லியன் கணக்கில் போது, லட்சக்கணக்காக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த தூரத்திங்கிறது வந்து அவர் இங்கே இருந்தாருன்னா இந்நேரம் அவர் ஏதாவது ஒரு கேஷை போட்டு விழுத்துக்கு போட்டிருப்பாங்க. அவர் ஜெர்மன்லேருந்து வீடியோ, ஒய்ஃப் ஜெர்மனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அங்கேருந்து வீடியோ போட்டுருக்காரு. அது என்ன செய்ய முடியாமல் கையை பச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் 1 மாதத்துக்குள்ளே எல்லா தேர்தல் நடந்து முடிஞ்சதுனால அந்த பக்கம் இருந்து ஒரு குரல் இப்போ அந்த பக்கம் இருந்து ஜனநாயகத்துக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்கு. இது அவர்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுது. இது மட்டும் இல்லை, கள நிலவரமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மாநிலங்களில் பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு எதிராக இருக்குது. ஆதரவான நிலைப்பாடு எதுவுமே இல்லை. அப்படிங்கும் போது அவர்கள் இந்த தேர்தலில் தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அவங்களுக்கு பலமாக இருக்கும்னா, காங்கிரஸ் கட்சி அதுவும் ஒரு வகையில் பலம். ராகுல் காந்தி மாதிரியான இவருடைய அந்த நடைபயணம் ஒரு பெரிய அளவு இந்த தேர்தலில் கை கொடுக்கும். ஓகே, இப்போ ராகுல் காந்தி பண்ண விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக பண்ணது வந்து எப்படின்னா, பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு போயிட்டு உங்கள் மேலே தனிப்பட்ட வெறுப்புலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மோடி போய் ஒரு ஹக் பண்ணார். அதுவும் ஒரு அளவுக்கு பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. அப்போ மோடியோட முகத்தை பார்த்தா, என்ன இவர் நம்ம எதிர்பார்க்காத எல்லாத்தையுமே செய்கிறாரே அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்டு இருந்தார். ஸோ ராகுல் காந்தி இதே மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சுட்டு வந்தால் அவர் இழந்த செல்வாக்கை மீண்டும் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி வந்துட்டார். நீங்கள் வெற்றி தோல்வியாக விட்டுருங்க, மக்கள் மனதில் நேரடியாக போய் உட்காந்துட்டார் ராகுல் காந்தி. நீங்கள் வந்து ராகுல் காந்தி ஒரு காலத்தில் வந்து பப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பேச்சு இல்லையே. இன்றைக்கி பப்புன்னு நீங்கள் சமூக வலைதளங்கள் யாராவது வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு அதை எதிர்க்கிறதுக்கு 10 பேர் ரெடியாக இருக்காங்க. யாரா பப்பு அப்படிங்கிற, பப்பு செஞ்ச காரியத்தை பார்த்தியான்ற மாதிரி கேட்கறதுக்கு நீங்கள் ஆள் இருக்குது. ஏன்னா இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது, யதார்த்தமாக இருக்குது, உண்மையாக இருக்குது, ஒரு அரவணைப்பாக இருக்குது. கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைங்கிறது மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்குறது. பெண்களுக்கு 1 லட்ச ரூபா மாதம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. வேலை இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாள் ஆக்க போகிறோம், 200 400 ஆக்க போகிறோம். இதை நீட்டு கியூட் இந்த மாதிரியான தேர்தலை வந்து மாநில அரசுகளே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்ல போகிறோம். எல்லாருக்குமான சமமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து இதெல்லாம் வந்து சாத்தியமான விஷயம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா மாநிலங்களில் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு எழுச்சி இன்னைக்கு வந்திருக்கு. வெற்றி தோல்வியை காட்டி ராகுல் காந்தி எல்லாரும் முன்னாடியும் போய் நின்றுட்டாருங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.